அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் அன்பு அண்ணன் திரு பெப்சி சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இந்து முன்னணியின் மாநில பொறுப்பாளர் மற்றும் திரைத்துறையின் பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி லலிதா ராஜா அவர்களை திருவிழக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். மணி கசிவாயி பொன் கடலில் தேனமுத துணர்கூறி இன்பரசத்தே பருகி பல காலம் எந்த நுயிர் காதர ஒற்றருள்வாயே தம்பி தனகாகவன் தந்தை வளர்த்தால் அருள்கை கணியோனே அன்பர் தமக்கால நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மோக பெருமாளே எந்த நுயிர் காதர உற்றருள்வாயே ஐந்து கரத்தானை மோக பெருமாளே காரணமதாக
பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு பிரபாகரன்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்படத்தின் இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தாமரை இன்ஃபோ மீடியா லிமிடெட் டைரக்டர் மற்றும் ஸ்தாபகர் திரு சூர்யாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களையும் ரசிக பெருமக்களையும் வரவேற்குமாறு பாஜக ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் மற்றும் கந்தன்மலை திரைப்பட தயாரிப்பாளர் திரு சிவபிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரபஞ்ச பெருவழியாக அனைத்தையும் படைத்து நிறைத்திருக்கும் இறையே சரணம். சீர்மிகு இயக்கங்களாக அனைத்தையும் இயக்கி காக்கும் சர்வ சக்தியே தாயே சரணம். யாவையும் பூரணமாக அறிந்து உணர்த்தி வழிநடத்தவல்ல ஞானமாகிய குருவே சரணம். தமிழ் திரையுலகின் கருத்தியல் சுதந்திரத்தின் விடிவெள்ளியாக துவங்கி இருக்கும் இந்த கந்தன்மலை திரைப்படத்தின் நாயகர் திரு ஹெச் ராஜா அண்ணா அவர்களுக்கு எங்களை வருக வரவேற்று வணக்கங்களை தெரிவிக்கிறோம். தமிழ் திரை ஊழியர் சங்கத்தின் தலைவர் திரு பெப்சி சிவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரையுலகின் அதிரடி சண்டை காட்சிகளின் பிதாமகனாக இருந்து வழிநடத்திய திரு கனல் கண்ணன் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். ஆன்மீக உலகின் ஜோதிட வெளி உலகில் சிறந்த வல்லுநராகவும் பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளராகவும் இருக்கின்ற செல்வின் தாமோதரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் இங்கே வந்து குழுமியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மற்றும் ஊடக துறையில் உள்ள அனைத்து நிருபர்களையும் ஊடக இயக்குநர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். திரு சூர்யாஜி அவர்களுக்கு எங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தோட கதை கருவை வந்து நம்ம வீரமுருகன் அண்ணா அவர்கள் சொன்னப்ப அவரோட கிடுகு படத்தோட முதல் வெளியீடுலேருந்து நம்ம அவர் கூட பயணிக்கிற அந்த காலத்திலேருந்து தெரிஞ்சதுனால அதை சொல்லி அந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு தளத்தை உருவாக்கணும்னு அவங்க பேசுனாங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம கொள்கை ரீதியாக நிறைய படம் எடுத்துடலாம், கமர்ஷியலாகவும் வந்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முதல் ஆரம்பித்தது. எப்படி எந்த வழியில் எந்த நடிகர்களை யோசித்து அவங்கள்ட்ட போனாலும் நடிக்க சில பேர் தயாராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் நம்மளோட கருத்துக்கள் சுதந்திரத்தில் வரக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்கிறப்போ அவங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரும். அப்போ அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு நடிகரை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறத விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஹெச் ராஜா அண்ணனையே இந்த படத்தில் வந்து நாயகனாக அறிமுகப்படுத்தணும்னு நம்ம முடிவெடுக்கிறத அண்ணா கிட்ட சொன்னோம். அண்ணா வந்து கொஞ்சம் யோசித்தாங்க, நம்ம இதுக்கு அதில் போய்க்கிட்டு நம்ம தான் வழக்கமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை செய்கிறோமே அப்படின்னு. இல்லைனா திரையுலகில் வந்து பொய்யை சொன்னாலே ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அந்த காலத்தில் உண்மையை சொல்கிற நம்ம போய் சொன்னால் என்னன்னு சொன்னோன்னா நல்லபடியாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுபடி சிறப்பான முறையில் இந்த படப்பிடிப்பு வந்து நல்லா நடந்துக்கிட்டு வருது. பெரிய அளவில் வந்து அதற்கான முயற்சியை கடுமையான உழைப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி மற்ற இருக்கிற இப்போ வந்திருக்க உங்களால் வந்து இந்த படம் மேலும் வந்து சிறப்பான எழுச்சியான ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிலையை உருவாக்கணும்னு அன்புடன் கேட்டு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு நல்கிய பிரபாகரன்ஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்பொழுது திரைப்படத்தின் இசை அமைப்பாளர் திரு முகேஷ் கோடிலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர் இந்த விழாவின் நாயகனும் ஆவார். அரசியலில் இருந்து திரைத்துறைக்கு வந்த முதல்
அவர்களை கௌரவிக்குமாய் திரைப்பட தயாரிப்பாளர் திரு பிரபாகரன் அவர்களை மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் அவர்களையும் மற்றும் தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் டைரக்டர் திரு சூர்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் அவர்கள் எச் ராஜா அவர்களுக்கு வேல் கொடுத்து மரியாதை செய்கிறார். பாஜக மாநில அமைப்பாளர் திரு செல்வி தாமோதர் அவர்களை கௌரவிக்குமாய் தாமரை டிவி ஸ்ரீ சூர்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாஜக மாநில பொறுப்பாளர் திரு பெப்சி சிவா அவர்களை கௌரவிக்குமாய் தயாரிப்பாளர் திரு பிரபாகரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் இசையமைப்பாளர் திரு முகேஷ் கோட்டிலிங்கம் அவர்களை கௌரவிக்குமாய் திரு பிரபாகரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டாக்டர் அவர்களை டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை கௌரவிக்குமாய் திரு சூர்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கந்தன்மலை திரைப்பட குழுவினரை அறிமுகம் செய்யுமாய் கந்தன்மலை இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும், கலைஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்ல போனால் தாமரை டிவி எங்களுக்கு இன்னொரு திரையரங்கம். சூர்யாஜி அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கிடுகு படம் வந்து ரிலீஸ் ஆகாத போது தாமரை டிவியில் போட்டு அந்த படத்தை ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு வணிக ரீதியாகவும் எங்களுக்கு வந்து அந்த படத்தை ஓடி மக்கள் எங்களை லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்ட சூர்யானனுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு ப்ரமோட்
ராஜானே ரொம்ப பண்ணாங்க. எந்த இது போட்டாலும் ராஜானே உடனே ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. கனல் கண்ணனை பற்றி சொல்லலாம். பெரியார் ஈவேரா இருக்கிற வரையும் அண்ணன் பேர் எப்பயுமே அழியாது. ஏன்னா ஒரு கல்லுக்கே பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காரு. அப்படி அவர் அது கனல் கண்ணனை வந்ததில் ரொம்ப நன்றி. வெற்றி சிவானனுக்கு ரொம்ப நன்றி. டால்பின் சிவதனுக்கு நன்றி. செல்வி தாமோதரனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பிரபாகரனை பற்றி சொல்லணும். இந்த படம் வந்து கலன் திரைப்படம் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகணுன்னா ஒரு படம் பண்ணணும்னு சொல்லும்போது சரி பண்ணுவோம் முறையே அப்படின்னாரு. அப்போ வந்து யாரை வச்சு எடுக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லும்போது டக்குன்னு சொன்னார் ராஜானே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால அந்த ஒரு படத்தை வந்து தோல்வி ஆயிடுச்சுன்னா கண்டுக்கிறாத இந்த காலத்தில் இந்த படத்துக்கு ஃப்ரீயாக ஆக்சுவலாக எப்படி சொன்னால் சாப்பாடு கூட அண்ணன் வந்து யூனிட்டில் சாப்பிடல, வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து ஒரு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணுறது ராஜானனுக்கு ரொம்ப நன்றி. பிரபாகரனுக்கு நன்றி. இசை வெளியீட்டு சொன்னோன்னா சூர்யாஜி வந்து தஞ்சாவூரில் காரைக்குடியில் பிளான் பண்ணாங்க. 2 தடவை தள்ளி போயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன் என்னென்ன 2 தடவை தள்ளி போயிடுச்சு அப்படின்னு. 3ஆவது தடவை பிரம்மாண்டமாக நடக்கும் சென்னையில் அப்படின்னாரு. நான் சும்மா சொல்கிறான்னு நினச்சிட்டு எனக்கு குருவாயூர் போயிட்டேன். கரெக்டாக காலையில் அடிச்சிட்டார் நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் கிளம்புவாங்க அப்படின்ட்டு. மீண்டும் தாமரை குழுமத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டன்மலையில் வர திரைப்படத்தில் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கலன் திரைப்படத்தோட ஒரு லாஸை ஈடுகட்டுறதுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தில் எனக்கு ஒரு 50% வந்து லாபத்தில் வந்து என்னோடய சம்பளம். இந்த சம்பளத்தை அப்படியே வந்து என்னோடய கலன் படத்தோட கோ ப்ரொடியூசர் குமரி விஜய் எனக்கு போய் சேரும். இதை வந்து ஜான் ரவி அண்ணன்கிட்ட பேசி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜான் ரவி அண்ணனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து உருவானோன்னா இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் உள்ள இருக்குன்னு சொன்னோன்னா தாராபுரம் நீலமேகம்ஜி வந்து எனக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் வந்து யுவராஜ் அண்ணனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவர்கிட்டையும் இந்த கந்தன்மலையை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். கண்டிப்பாக யுவராஜ் அண்ணனுக்கு நன்றி, நீலமேகம்ஜி அவர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பணியுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு வந்து சம்பளம்ன்றதை காட்டிலையும் இந்த படத்தை வந்து ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட பயணித்த கேமராமேன் பாலாஜி சுவாமிநாதன், பிரபு கண்ணன், எடிட்டிங் பண்ணி ஜிஜி முகேஷ், மியூசிக் முகேஷ் கோடிலிங்கம், ஜெர்சனோட என்னோட 3 படத்தோட மியூசிக் டைரக்டரோட அஸ்தன் முகேஷ் கோடிலிங்கம் 2 வார்த்தை மட்டும் பேசுகிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு முதல் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தாமரை சேனலுக்கு வணக்கம். சார் வந்துட்டு எனக்கு மொதல் படத்தில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. புதுமுகங்களுக்கும் வளர்ந்து வர இளைஞர்களுக்கும் வாய்ப்பு தர்றாங்க சார். யார் எத்தனை பேர் அப்படி தருவாங்கன்னு எனக்கு தெரில. நான் போன படத்துலேயே வந்துட்டு நடிக்கிறப்பே சொல்லியிருந்தேன் எனக்கு மியூசிக்கு சாங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்ட்டு. அதே மாதிரியே இந்த படத்தில் வந்துட்டு சாங்க்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி. அப்புறம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தாமரை சேனலுக்கு மிக்க நன்றி. எல்லாருமே புதுசு தான். நானும் இன்றைக்கி மைக்கில் எவ்வளோ நேரம் பேசுகிறது ராஜானோட சப்போர்ட் எல்லாருமே இருக்கனால தான். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் ஜெரமனுக்கும் பாடல் கர்ணன். இப்போ ஒரு பாட்டு வரும், அதோட வரி வந்து நான் எழுதும்போது ராஜானன் தான் சொன்னாங்க இப்படி போடு அப்படின்ட்டு. அதனால் கவிஞர் வந்து அந்த படத்துக்கு முழுக்க ராஜானன் தான். பாட்டை கேட்டுட்டு எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மேக்கப் சூர்யா, சித்ரா அவர்களுக்கு நன்றி. சித்ரா அவங்களுக்கு அண்ணன் வந்து மரியாதை பண்ணலாம். சூர்யா அண்ணன் சித்ரா சால் எடுத்து கொடு. டக்குன்னு சால் எடுத்து கொடுங்க. அண்ணன் சரி அவங்க
கே தர்மர் இந்த படத்தை வந்து டே நைட்டாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் அண்ணனுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ராஜா அண்ணன் நன்றி செலுத்துவார். அரிசி கணேசன் அவர் எப்படி அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வீட்டுக்கு போகிறாரு எங்களோட தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றிங்க. சேரன்ராஜனுக்கு நன்றி. கனிமொழி அவர்களுக்கு நன்றி. பீட்டர் சரவணன் மாப்பிள்ள என்னோட 3 படத்தில் இருப்பான். எல்லா படத்துலையும் அவன் தான் இருக்கான். சொன்னாலும் போக மாட்டேன்றான். ஆனால் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிடுவான். குருவுக்கு நன்றி. சுமதிக்கு நன்றி. வைஷ்ணவிக்கு நன்றி. சந்திரசேகர் ரொம்ப நன்றி சந்திரசேகர்ஜி. ரோஹித் பாலகிருஷ்ணன் சட்டமேதை ஜி. பாலகிருஷ்ணன் ஜி வாங்க. அதையே டேக் வாங்கிட்டே இருப்பார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ரொம்ப தாரா. பாண்டிகுமார் ஜி. அன்னையோடய ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணன் நடிக்க வச்சுட்டார் அவரை. கருப்பு விமல்ராஜ் ஜி. விமல்ராஜ் ஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஜெயக்குமார் ஜிக்கு நன்றி. மீனாவுக்கு நன்றி. மணிக்கு நன்றி. மோகனுக்கு நன்றி. அபுஜி ஸ்டில்ஸ் ராஜபிரபுஜி ஸ்டில்ஸ். கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னோட 4 படத்துல கிடுவில் இருந்து இருக்கிற ஜெகன் ஆல்பர்ட். திருச்சி சுரேஷ், பிரதாப், சாருலதா, தேனீஸ்வரன், இந்த படத்தில் ஹார்ட் டிபார்ட்மெண்ட் திலக், அம்பேத் மற்றும் தமிழ் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அது இந்த படத்தோட கவிஞர் அண்ணனை சொல்லிட்டேன். மியூசிக் டைரக்டர் முகேஷ் கோடிலிங்கம். பாடல் வந்து கருணா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இப்போ வந்து திரையில் போடுவோம். போடலாமாண்ணே அக்கா? போடலாமாக்கா? விஷுவல்ஸ் அந்த மாதிரி சரி வாங்க. நீங்களே அறிமுகப்படுத்துறீங்களா? அண்ணே ஒரு நிமிஷம். தாமரை குழுவினரை
தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபகர் மற்றும் டைரக்டர் திரு சூர்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிமையான மாலை வேளையிலே நிகழ்ச்சி அழைப்பின் பேரில் வந்திருந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தர்மபுரம் திரு ஹெச் ராஜாஜி அவர்களே, பிரபல ஜோதிடர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளர் திரு செல்வி ராமதாஸ் அவர்களே, கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய மாநில அமைப்பாளர் திரு எஸ் டி சிவா அவர்களே, இந்து முன்னணியுடைய மாநில பொறுப்பாளர் திரு கனல் கண்ணன்ஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர்ஜி அவர்களே, வந்திருக்கக்கூடிய இயக்க சகோதரர்களே, சகோதரிகளே, என்னோடு பயணிக்கக்கூடிய சக ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி, தாமரை டிவி இந்த திரைப்படத்தை வெளியிடுவது என்பது ஏன் என்பதற்கு சிறு விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னோடு பயணிக்கும் என்னுடைய டீம் மெம்பர்ஸை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மிக பெருமை அடைகிறேன். தாமரை டெலிவிஷன் என்பது 2021 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். முதல் முறையாக நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்கும் பொழுது சேட்டலைட்ல டிவியை ஆரம்பிக்கணும்னு தான் முதல்ல நாங்கள் யோசித்தோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த சேட்டலைட் டிவி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. காரணம் 2021 நாங்கள் ஆரம்பித்த உடனே கோவிட் டைம் ஆயிடுச்சு. அந்த கோவிடுடைய பாதிப்புக்காக சிரமத்தை எதிர்கொண்டு அதை தாண்டி மீண்டு வந்தது. தமிழகத்துடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு ஊடகத்துறையில் அதிலும் குறிப்பாக வலதுசாரி சிந்தனையோடு, நேர்மையான சிந்தனையோடு உண்மையான விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு இயலாத ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே நரேட்டிவ் பில்டிங், எல்லாத்துக்கும் ஒரு பக்காவான நரேட்டிவ் செட்டப் நடக்கும். அதே போல ஊடகத்துறையிலும் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு மாற்றாக நாம் வர வேண்டும் என்பதுதான் இதோட நோக்கம். தாமரை டெலிவிஷன் ஆரம்பிச்சதோடைய நோக்கமே நம்மளுடைய சிந்தனை, உண்மையான சிந்தனை, உண்மையின் உரைக்கல்லாக, உண்மையின் குரலாக ஒரு சேனல் இங்கே வேணும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம தாமரை ஆரம்பித்தோம். தாமரை டிவி ஆரம்பிக்கும் போது எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்தது. நாம் சித்தாந்தத்தோடு பயணம் செய்ய வேண்டும். ப்ராஃபிட்டுக்காக இல்லை, லாபத்துக்காக இல்லை. நம்மளுடைய சித்தாந்தம் நம்ம கொண்டு செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு இருந்தது. இதோடு சேர்ந்து ஜனம் டிவியினுடைய நிர்வாகி திரு சீனிவாசன்ஜி இணைந்திருக்கிறார். அவர்களையும் குழுவின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கிறோம். அப்படியாக தாமரை டிவியோட பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இங்கே சூழ்நிலை என்னன்னு சொன்னா, ஒரு நெரேட்டிவ் பில்டிங், அதுலயும் குறிப்பா சினிமா துறையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமைக்குள்ள தான் சினிமா துறையே இருக்கு. ரொம்ப வெகு காலமாக பாலிவுட் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்தி திரைப்படங்கள் வரக்கூடிய களமாக இருக்கலாம், பிற மாநிலங்கள் எல்லாமே ஒரு சிலருடைய பிடியில இருந்து அதுல இருந்து வெளியில வரல. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் இந்த பவர் மீடியம் என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா துறையில வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அதுக்கு மாற்றாக நாம் யோசிக்க வேண்டிய தருணம் வந்தது. எப்போதுன்னு சொன்னா, கிடுகு படம் எடுத்த உடனே அந்த டைரக்டர் அதனுடைய காட்சிகளை வெளியில விடும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு. தியேட்டர்ல படம் போடலாம்னு சொல்லி பிக்ஸ் பண்ண தியேட்டர்காரங்களை மிரட்டுறாங்க. இந்த சிந்தனை இது போகக்கூடாது தமிழ்நாட்டுக்கு, இங்க நாங்க என்ன வைக்கிறோமோ அது மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கிறது. அதை உடைக்கணும்னு சொல்லி அவர் போராடினார். சித்தாந்தத்துக்காக வந்து எடுத்தது. அப்போ முதல் முறையாக தாமரை டெலிவிஷன் அந்த படத்தை யூடியூபில் வெளியிடுவது என்று முடிவு செய்தோம். அதை வெளியிட்டோம். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு உங்கள் மூலமாக கிடைத்தது. உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம டிரான்ஸ் என்ற ஒரு மலையாள படம் எப்படி அங்கே மூளைச்சலவை செய்யப்பட்டு மதமாற்றம் நடப்பது என்பதை பட்டவர்த்தனமாக ஒரு பெரிய அளவில் மலையாளத்தில் அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் அவர்கள் அதோடைய கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படத்தினுடைய தமிழ் ரைட்ஸ் வாங்கி அந்த ரைட்ஸை நம்ம நிலைமறந்தவன் என்ற பெயரிலே அந்த திரைப்படத்தை தமிழாக்கம் செய்து அதையும் நம்மளுடைய தாமரை தொலைக்காட்சியிலே நம்ம வெளியிட்டோம். மிக பிரம்மாண்டமான வரவேற்பு. அதுவும் என்னன்னா, தியேட்டருக்கு போகணும்னு சொன்னா தியேட்டர்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை தியேட்டர்ல போடலான்னு சொல்லி முன்வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களையும் அன்னைக்கு காலையில கூப்பிட்டு மிரட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்.
அதன் தொடர்ச்சியாக நமக்கான வாய்ப்பே இங்கே இல்லை. நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கான களமே இங்கே இல்லை. நீ உன் கருத்தை சொல்லு, நான் என் கருத்தை சொல்கிறேன், மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. இதே பாலிவுட்ல ஒரு காலத்துல ஒரு தனிநபரோட பிடியில் இருந்தது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தாவூத் இப்ராஹிம் அப்படின்லாம். பல மாநிலங்கள் அப்படி இருந்தது. ஆனால் தமிழகத்தில் இன்றும் அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம். லாப நோக்கத்திற்காக அல்ல, முழுவதுமாக இந்த சித்தாந்தம் போகணும், இந்த களம் மாற வேண்டும் என்பது. இப்போ வெளி மாநிலத்தில், அதில் குறிப்பா வட மாநிலங்களில் பெரிய மாற்றம் வந்து விட்டது. நம்ம பார்க்கிறோம், காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்கால் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இப்படி பல படங்கள் வந்திருக்கு. எல்லாமே நீங்க வந்து ஓடிடியில் பார்க்கலாம். உண்மையான நிலவரம் என்ன, எது உண்மை எது போலி, அதை தோலுரிச்சு காட்டுவதற்காக இன்றைக்கு திரைத்துறையில வெளில வராங்க. அப்படியாக பல பேர் நம்ம தமிழ்நாட்டிலும் வந்திருக்காங்க. நம்ம கனல் கண்ணன் போன்றவர்கள் எல்லாருமே அதுக்கு பக்கபலமா இருக்காங்க. உண்மையிலே பாராட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பின்னாடி என்னன்னா வருமானம் என்பது ஒன்று இருக்கு, அவங்களுடைய அங்கீகாரம் புகழ்னு ஒன்று இருக்கு. அதை பணையம் வைத்து அவருக்கு எது சாதாரண எதுவும் இறங்குறது இல்லை. ஆனால் அது பரவாயில்ல, என் தர்மத்திற்காக நான் எனக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வரக்கூடிய திரைத்துறை வந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நம்ம பாராட்டணும், அத்தனை பேருக்கு பாராட்டணும். இப்படியாக தாமரை டெலிவிஷன் யூடியூப் சேனலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேராதரவுல 7,85,000 சப்ஸ்கிரைபருக்கு இருக்காங்க. முழுமையாக உங்களுடைய ஆதரவுனாலே இது நடந்தது. என்னுடைய டீமை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விக்னேஷ் பின்னாடி இருக்காங்க, இவங்க நம்மளுடைய அட்மினா இருக்காங்க. தாமரை டெலிவிஷனோட அட்மின் ஹெட். அவங்க கடுமையான உழைப்பு அவங்களுக்கு பின்னாடி. அதோடு கூட நம்மளுடைய ஆங்கர் தமிழ் இருக்காங்க. அதே மாதிரி எடிட்டர்ஸ் குகன் பின்னாடி இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, எடிட்டர்ஸ் 2 பேர், உமேஷ் பின்னாடி அவங்க 2 பேர் இருக்காங்க எடிட்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னாடி வேலை செய்து அவங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த நிலத்துக்கு போகலாம். நன்றி. தாமரை டிவியின் குழுவை அறிமுகம் செய்தமைக்கு மிக்க நன்றி. தாமரை டிவி குழுவினரை கௌரவிக்குமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திரு விக்னேஷ் அவர்கள் அட்மின் அவர்களை கௌரவிக்குமாய் திரு ஷெல்வி தாமோதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தாமரை டிவி ஆங்கர் குமாரி தமிழ் அவர்களை கௌரவிக்குமாய் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எடிட்டர் திரு குஹன் அவர்களை கௌரவிக்குமாய் திரு கனல் கண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எடிட்டர் ஸ்ரீ சுஜித் அவர்களை கௌரவிக்குமாய் திரு பெப்சி சிவா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கேமராமேன் திரு உமேஷ் அவர்களை கௌரவிக்குமாய் திரு பெப்சி சிவா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரைப்படத்தின் பாடல் காட்சியிலிருந்து சில மணித்துளிகள் உங்கள் பார்வைக்கு. தயாரிப்பாளர் திரு பிரபாகரன்ஜி அவர்கள், இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்கள், இசை திரு முகேஷ் கோடிலிங்கம் அவர்கள், பாடல் வரிகள் திரு வீரமுருகன் அவர்கள், பாடியவர் திரு கருணா. தமிழ கடவுள் நீதான்.
மக்கள் வந்து விட்டால் கடவுள் பெயரை சொல்லி ஓட்டுக்கு பிச்சை எடுப்பான். அவன் பெயர்தான் என்ன என்று கேட்டால் சாமி என்ற பெயரில் முடியும் என்பான். எங்க சாமி முருகையா கண் திறந்து பாரையா, எங்க சாமி முருகையா கண் திறந்து பாரையா, உன்னை யாரையா கருவறையில் நான் இருந்தேன் முருகையா, கந்தன் உன்னை காண வந்தேன் வேலையா. கருவறையில் நான் இருந்தேன் முருகையா, கந்தன் உன்னை காண வந்தேன் வேலையா. தமிழுக்கே இலக்கணம் நீயா, தமிழுக்கே இலக்கணம் நீயா. இப்போ குன்றத்தை காக்க வந்தோம் வேலையா. பிறக்கும்போது சொன்ன வார்த்தை முருகையா, நாங்க போகும்போது சொல்லும் வார்த்தை நீயே ஐயா. கண்கலங்கி நிற்கிறேன் நான் ஐயா, கண்கலங்கி நிற்கிறேன் நான் ஐயா. வேறு கதை எனக்கு இங்கு வேறு யாரையா. சாமி முருகையா கண் திறந்து பாரையா, எங்க சாமி முருகையா கண் திறந்து பாரையா, உன்னை விட்டா வேறு யாரையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தூர் குமரனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. மனதை மயக்கும் அழகான பாடல் வரிகளால் அனைத்து மக்களின் மகிழ்ச்சியையும் நாம் கண்ணார கண்டோம். அனைத்து மக்களுக்கும் ஆரவாரத்தோடு உங்களுடைய ஆதரவை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. ஒரு அழகான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். திரைப்பட குழுவினரை வாழ்த்தி மகிழ ஒரு சில வரிகளை கூறுமாறு சென் மாஸ்டர் திரு கனல்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கந்தன்மலை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் வீரமுருகன் மற்றும் தயாரிப்பாளர் சிவபிரகாசன், தாமரை டிவி சூரியநாதன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் முன்னாள் தலைவர் பெப்சி சிவா அவர்களுக்கும், ஜோதிட திலகம் செல்வின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிஜேபியின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடல் வெளியீட்டாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் திரைப்பட சொந்தங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கந்தன்மலை இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்தே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீரமுருகன் செய்வார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அவர்
ஒன்று கிடுகு என்ற திரைப்படம், அதில் அந்த ட்ரெயிலர் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரிவிக்க வாய்ப்பும் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தலைமறைவாகவே வாழ்ந்தார். ஏன்னா சிறுபான்மை என்ற பேரில் வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்மளை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக அவர் ஒளிந்து வாழ வேண்டிய சூழல் இருந்தது. இருந்தும் வெளியே வந்து அந்த படத்தை ஒவ்வொரு தியேட்டருக்காக அவர் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். என்னை வந்து பார்த்தார், இந்து முன்னோட நிர்வாகிகள் வந்து பார்த்தார். அப்பவும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் நமது தாமரை டிவி அதை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய, அதாவது ஒரு திரைப்படம் யூடியூப் சேனல்கள் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று காட்டிய படம் தான் அந்த கிடுகு. அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஏன்னா அதுலேருந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான இந்துக்கான சப்ஜெக்ட் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதுவும் இந்த படத்தின் கதையின் நாயனாக மதிப்புக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார். ஏன்னா கந்தன் மலைக்கான ஒரு தலைவன் நமக்கு தேவை என்பதை இந்த ஆடியோ, இந்த மொழிநாடாவின் வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த படத்தை எந்த அளவுக்கு வெளியே வரும் என்பதை மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதில் 2-3 ஷார்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க. அதில் போலீஸார் படக்குவெல்லாம் லைவாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திருப்பூர் விஷயத்தில் வந்து நான் ஒரு ட்விட் ஒன்று போட்டேன். நவாஸ் கரிக்கு எதிராக அவர் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா, இந்த ஷார்ட்டை பார்த்தா ஞாபகம் வச்சு. அவர் வந்து திருப்பரங்குன்ற மலை எங்கள் மலைன்னு பிரியாணி அங்கே சாப்பிட்டாரு. அப்போது வேங்க வயலில் போய் பீ தண்ணி குடிப்பியான்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு என்னை வச்சு படியாச்சு. அப்புறம் இன்னொரு வாட்டி எங்கள் திருப்பரங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தி ஆக்க வேண்டாம்னு போட்டேன். ஒரு 8 கேஸை போட்டு விட்டாங்க. நானும் வீரமுருகன் மாதிரி மறுபடியும் ஒரு 20 நாள் தலைமுறைவாகி பிறகு முன்ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டேன். 2 வாட்டி உள்ளே போயிட்டோம், 3 வாட்டி போகக்கூடாதுன்னு இருக்காதான். ஸோ சிறுபான்மையின பேரில் நம்மளை நசுக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றால் போல் இந்த தர்ம போராளி எச் ராஜா போன்ற அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் இதே மாதிரி திரைப்படங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். இதே மாதிரி சிறிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலும் இதே மாதிரி திரைப்படங்கள் வர வைக்க வேண்டும். எங்கள் முன்னாள் பெப்சி தலைவர் அண்ணன் தயாரிப்பாளர் சிவானந்தன் நடிச்சா இன்னும் இதே மாதிரி சின்ன படங்கள் சிறிய பட்ஜெட்டில் நிறைய எடுக்க முடியும். அதற்கு நீங்கள் வந்தால் என்னால் உதவி செய்ய முடியும் என்று தெரிவிக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஏனால் இந்த பாரம்பரியமிக்க இந்த RSS 100வது ஆண்டு விழாவில் இது எப்படி வந்தது, இந்த RSS எப்படி உருவாக்க வந்தது, எப்படி வந்தது படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருக்கும் தன் உணர்வு, தன்மான உணர்வு கண்டிப்பாக வரும், வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நம்ம என்னைக்கோ புட்டி கேட்டு வெளியே போயிருக்க நிலைமை வந்துக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்துத்துவா வேற, இந்து தேசம் வேற. நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம். அது எங்கள் கோபாலஜி சொல்லுவார், நாய் தான் வால் ஆட்டம் தருவா, வால் நாய் ஆட்டக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இப்போ வால் வந்து நாய் ஆட்டிட்டு இருக்குது. இது சீக்கிரம் ஒழிய வேண்டும், இதே மாதிரி திரைப்படங்கள் ஒழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மீண்டும் வெற்றியுடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கந்தன்மழை திரைப்பட குழுவினரை வாழ்த்திய திரு கனல் கண்ணன்ஜி அவர்களை கௌரவிப்பார்கள். கனல் கண்ணன்ஜி அவர்களை கௌரவிக்குமாய் திரு சூர்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக கந்தன்மழை திரைப்பட குழுவினரை வாழ்த்தி சில வரிகள் பேச பாஜகவின் மாநில அமைப்பாளர் பெப்சி சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார் ராஜா அவர்களுக்கும்,
என் அருமை நண்பர் கனல் கண்ணன் அவர்களுக்கும் ஷெல்லி அவர்களுக்கும் துணைத் தலைவர் இல்லை அண்ணன் நாங்கள் வருத்தப்பட்டு கேட்டோம். முதல்ல நான் கேட்டது அண்ணன் உங்ககிட்ட கார்டு இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்ன சீக்கிரம் எடுத்து கொடுப்பா அப்படின்னாரு. அடுத்தது கனல் மாஸ்டர் தான் கேட்டார், ஹீரோயினை காணுமேன்னு கேட்டார். அது அவர் சொன்னார்ல, பண்ணவரும் தலைவர் மட்டும்தான் இல்லை ஹீரோயின் இல்லைன்னாரு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கல்யாண மண்டபத்தில் நடக்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. ஏன்னா நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன்னா தியேட்டரில் இருக்கோம், அது வந்து வேற மாதிரி நடத்துவாங்க. இதுவும் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்த முடியும்ன்றது அண்ணா ராஜாண்ணா மட்டும் இதில் காட்டுறாரு. மிக மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எளிமையாக நடப்பது நமக்கு வேண்டிய ஒன்று இந்த காலகட்டத்தில். இரண்டாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஒரு புதுமுக நடிகர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், ஒரு புதுமுக நடிகரை நாங்கள் பார்க்கும்போதே அவர் கண்ணில் கண்டுபிடிச்சிருவோம், இவர் புதுமுக நடிகர், இவர் இப்போ தான் நடிக்க கற்றுக்கிறார். ஆனால் நான் தேடி தேடி பார்த்தேன், ராஜா நான் கண்ணில் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நடிகராகவே இருக்கிறாரு. உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், நல்லா நடித்தார், நிறைய டேக் வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதை பார்த்தப்போ உண்மையாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதை விட பெரிய வாழ்த்துக்கள் ஒரு பெப்சி தலைவராக எனக்கு என்னென்னா, ஃப்ரீயாக வேற நடித்து கொடுத்துருக்காரு. நிறைய தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக விரைவில் ஒப்பந்தம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா சாப்பாடு அவரே பார்த்துக்கிட்டாராம், அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப வசதி. கடல் மாசு இப்போ சொன்னார், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும்ன்ட்டு. நானும் நிறைய படங்கள் எடுக்கணும் ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் எடுத்தவங்களாம் பிரச்சனையில் மாட்டணும்போது அவங்கள காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்மளாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளே திருப்பி போய் படம் எடுக்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியது ஆயிடுது. காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அது. சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், நடிக்க தெரிஞ்சவனுக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சவனுக்கு நடிக்க தெரியலன்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அரசியலும் தெரியும் நடிக்கவும் தெரியும்ன்றதை காட்டியிருக்காருன்றத பெருமையை நம்ம நினைச்சிருப்போம். அதுபோக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் படம் எடுக்கிற என்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ போன அந்த படம் அடுக்குமா நிறைய படம் மாட்டும் போது அது மாதிரி நாங்கள் படம் எடுக்கணும் ஆர்வமாக இருக்குன்னா, ஆனால் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் வேணும், தியேட்ரிக்கல் சப்போர்ட் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், எக்ஸிபியூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்கிறதில்ல. மேபி தாமரை டிவி, சூர்யா மாதிரி ஆட்கள் இருந்ததுனால வந்து இந்த திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது. அதுக்கு நிறைய படங்கள் வர தயாராக இருக்கு. ஏன்னா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கருத்து சொல்கிற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு, பெரிய விஷயங்கள், அது ஒன்றுமே இல்லைனா கூட குப்பை மாதிரி இருந்தாலும் அது ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க, இந்துத்துவா சிந்தனை உள்ள படங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை, பயப்படுறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் பயப்படுறாங்க. அந்த நிலை இந்த திரைப்படத்திற்கு பிறகு மாறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்ணன் தலைமையில், ஹெச்ராஜா தலைமையில் நிச்சயமாக அண்ணன் அதை வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா திரைப்படத்துறையை ரொம்ப நசிஞ்சு இருக்கு. மாஸ்டர் கூட நிறைய பேசுவார் நினைச்சேன், திரைப்படத்துறையை பேசலை. ஆனால் நிறைய படங்கள் எடுத்த கிட்டத்தட்ட 200-250 படங்கள் வெளியிடப்படாமலே இருக்குது. அதுக்கு கோடிக்கணக்கான பணம் முடங்கி கிடக்கு. அதுக்கு ஏன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். அந்த காரணங்கள்லாம் விரைவில் உடைக்கப்படணும்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ள படங்கள் பல நூறு படங்கள் வரணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காந்தாரா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா தியேட்டரில் வந்து இன்னைக்கு பாம்பு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கமே இதுக்கான எதிர்ப்பு சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல ஒழிச்சா மட்டும்தான் நம்மளை வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நான் போன மட்டும் காந்தாரா வரும்போதே அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா எடுக்கணும்னு நினைச்சவன். இன்னைக்கு காந்தாரா ரிஷப் ஷெட்டி ஒரு மிகப்பெரிய அச்சீவ். இந்துத்துவாவுக்கு அவரை மாதிரியான நடிகர்கள், அவரை மாதிரியான இயக்குநர்கள் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய கருப்பரசன் சுவாமி கதைகள்லேருந்து நிறைய கதைகள் இருக்கு. அதை எடுக்க தயாராக இருக்காங்க, இயக்குநர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் வெளியிடுவதற்கும் தயாரிப்பதற்கும் ஆளுகள் இல்லை. காரணம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அது விரைவில் மாறும் என்பதை அந்த முருகன் தான் வந்து உறுதுணையாக இருப்பார் நம்பிக்கையுடன் கூறி விடைபெறுகிறேன். அதே போல் இந்த யூனிட்ல இருக்கிறவங்க நிறைய பேரை அறிமுகப்படுத்துறீங்க. ஒரு பெப்சி தலைவராக நீங்களாம் எவ்வளோ பேர் மெம்பர்னு தெரியாது. ஆனால் நீங்களாம் மெம்பர் ஆகி இன்னும் பல படங்கள் பண்ண வேண்டும் என்னுடைய ஆர்வமான ஆசை. நிச்சயமாக அடுத்த விழாக்களில் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞருக்கும் நினைத்த நடிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ராஜா அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து வேற லெவலுக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு லெவலுக்கு போயிட்டு வர போல இருக்கு. அதுக்கான வாழ்த்துக்களை கூறி வெளியிட்டு நன்றி, வணக்கம். வாழ்த்தியமைக்கு நன்றி. திரு பெப்சி சிவா அவர்களுக்கு நினைவு பரிசை சூர்யாஜி வழங்குவார். மிக்க நன்றி. அடுத்ததாக கண்ணன் மழை திரைப்பட குழுவினரை வாழ்த்தி சில வரிகள் பேச பாஜகவின் மாநில அமைப்பாளர் தாய்
ஆர்வி ஸ்ரீதர் அவர்களை இட்ஸ் ஓகேம்மா, பரவாயில்ல. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திடீர்னு மாலை முகநூல்லாம் திறந்தா அது எந்த தொலைக்காட்சி நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு படத்தை திடீர்னு அந்த படத்தை வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டு போனாங்க. மாலையில் இந்த செய்தி வருது, படத்தில் திரு ஹெச் ராஜா அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு மீசை வச்சுக்கிட்டு ஒரு படம் பயங்கர வைரல் ஆயிடுது. ராத்திரி எல்லாம் நான் கூட இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால யாரோ கலைக்கிறதுக்காக தான் ராஜா அண்ணன் அது மாதிரி போட்டிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்து சிவபிரபாகருக்கு ஃபோன் பண்ணேன், தயாரிப்பாளர்ல. என்ன சிவபிரபாகர், ராஜா அண்ணன் நடிக்கிறாரே உண்மையான்னு. 100% உண்மை. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு படத்தையே முடிச்சிட்டோம். நாங்கள் கொஞ்சம் அமைதியாக வச்சிருந்தோம். இது எப்படியோ வந்து இன்னைக்கு மறுநாள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த முதல் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே தொலைக்காட்சிக்கு வந்துடுச்சு. சொன்னால் ரொம்ப வைரலாக போயிடுச்சுப்பா, உங்கள் பாராட்டுக்கள்னு சொன்னேன். அப்போ சிவபிரபாகர் சொன்னார், ஆனால் நான் எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ செலவெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு அல்லது வந்து அந்த ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் வரும்போது அதுக்கு பெரிய லெவலில் நேரு ஸ்டேடியம்லாம் செலவு பண்ணி கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி விளம்பரம் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில படத்துக்கு 3 கோடி எல்லாம் கூட விளம்பரம் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. நாங்கள் வெறும் 3000 ரூபா செலவு பண்ணி ஒரு மீசையை வாங்கி ஒட்டி விட்டோம் ராஜா அண்ணனுக்கு. அது இந்த 3 கோடி ரூபாய் செலவை விட பல மடங்கு எங்களுக்கு வந்து விளம்பரத்தை தேடி கொடுத்தது அப்படின்னு எவ்வளோ ரொம்ப குறைச்சலான செலவில் கூட நம்ம ஒரு பெரிய ரீச் கொண்டு வர முடியும்னு சொன்னதுக்கு ராஜா அண்ணனுடைய 3000 ரூபாய் மீசை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கந்தன் மலை அப்படின்னு அந்த பேரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை துணுக்கு. நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு பேட்டியில கேட்கிறாங்க, இப்ப அந்த சிக்கந்தர் மலை அப்பயே அந்த பிரச்சனை இருந்தது. திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல அது சிக்கந்தர் இருந்தாருன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கிருபானந்த வாரியார் சொன்னாரு, நானும் ஒத்துக்கிறேன், அது சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் ஒரே, நீங்க என்ன இவ்வளவு பெரிய முருகனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அறுபடை முருகன் வீடு தான் நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்களேன்னு. சொன்னாரு, அது கந்தன் மலை தான். கந்தனுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு, சிவபெருமான். அதனால ஸ்ரீ கந்தனுடைய மலை அது, அதனால நான் சொன்ன சிக்கந்தர் மலைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்ம எதுவுக்கெல்லாம் போராட வேண்டியதா இருக்கு. யதார்த்தத்தை, உண்மைய, இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தை, கலைய, நீங்க எந்த கலை எடுத்துக்கொண்டாலும் கூட அதுல ஆன்மீகம் இல்லாம எந்த கலையுமே இல்லை அந்த காலத்துல இருந்து. ஆனா இப்ப நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுற மாதிரி ஏதோ நாத்திகமா பேசுறது, நாத்திகம் தான் அந்த கலையெல்லாம் உருவாக்குச்சு, அதற்கெல்லாம் உயிர் கொடுத்த மாதிரி. அது எல்லா கலையும், பறை உட்பட நான் சொல்றேன், எல்லா கலையிலுமே ஆரம்பத்துல முருகனுடைய விநாயகருடைய துதி இருக்கும், எல்லாமே ஆன்மீகத்தோட இருக்கும். மண் சார்ந்தது எல்லாமே ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த சினிமாவில ஒரு இடதுசாரி தத்துவம், இடதுசாரி சித்தாந்தத்தினுடைய தாக்கம் அதிகமான பிறகு அதுல கொஞ்சம் கூடுதலா மசாலா தலித்தியம்ன்ற மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த திரைத்துறையில ஏற்படுத்தி இருக்காங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆனா வலதுசாரி எடுக்கும்போது நம்ம யாராவது யோசிச்சா கூட அதுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருது. ஆனா பல இடதுசாரி கருத்துக்களை, புரட்சிகரம் அவங்க நினைச்சுக்கிற கருத்துக்களை ரொம்ப அழகா சுகர் கோட்டடாவும் கமர்ஷியலாவும் வெற்றிகரமா கொண்டு வராங்க ஒரு சில இயக்குநர்களால. வலதுசாரியில ஏன் நம்மால அது மாதிரிலாம் கொண்டு வர முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. பல விஷயங்களுக்கு ராஜா அண்ணன் முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. நான் தொலைக்காட்சி விவாதமாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது பேட்டி கொடுக்கறதா இருந்தா கூட ஒரு சில விஷயத்துக்கு, ஆதாரத்துக்கு, ஆணித்தரமான வாதங்களுக்கு நான் அண்ணன் ராஜா அவர்களுக்கு போன் பண்ணி தான் கேட்டுட்டு தான் நான் பார்த்து சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை நம்ம கிடைச்சதுன்னா அதுக்கு 100% ஆதாரம் இல்லாம அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார், அது உண்மையா நடந்திருக்கும். அந்த வகையில அண்ணன் ராஜா அவருடைய இந்த முயற்சி இதோட நின்று போகாம திரைத்துறையில
மிகப்பெரிய அளவில் வரணும், அரசியலிலும் சேர்ந்து அவருக்கு இன்னும் பல எதிர்காலம் இருக்கு. நாங்கள்லாம் ரொம்ப கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். அவர் ஏற்கனவே பச்சைங்களை கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனாலும் இன்னும் கூட கூடுதலாக பச்சைங்களை அவர் கையெழுத்து போறதுக்கான காலம் ரொம்ப நெருங்கி வர்றதாக நான் நினைக்கிறேன். கூடுதலாக திரைத்துறையில கூட அவர் எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ, நானும் கூட ராஜா அண்ணனை வழிநோட்டி அவர் அளவுக்கு சிவப்பாவோ அவர் அளவுக்கு இல்லைன்னா கூட நானும் கூட அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறேன்னு ஒரு நல்ல செய்தியும் கூட சொல்லிட்டு வலதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதற்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை அப்படிதான் கஷ்டப்படுத்து இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும் இருந்தா கூட அதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கிற செய்தியும் சொல்லி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் இந்த தம்பி இன்னைக்கு இந்த தம்பி பார்த்தேன் அனிருத் மாதிரி நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுடைய தோற்றத்துல இந்த தம்பி மிகப்பெரிய எடுக்கும்போதே ஒரு ஆன்மீக ரிலேட்டடான ஒரு விஷயத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் மீண்டும் பெரிய அளவுல நல்ல கமர்ஷியல் படங்களை ஹிட் கொடுத்து பெரிய இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே மாதிரி திருமுருகன் பத்தி தெரியும், பல மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் அவர் வந்திருக்கு, அதெல்லாம் தைரியமாக சந்திச்சு மறுபடியும் ஒரு படம் எடுப்பாருன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனா நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மீண்டும் 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 இதுக்காகவே நான் படம் எடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறார்களே திருமுருகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் உதாரணமாக பின்னாடி இருந்து நம்ம சிவபிரபாகர் பணம் இருக்கிற கஷ்டம், அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்கு பெரிய வசதியானவர் இல்லை, ஆனாலும் ஒரு காரணத்துக்காக செய்யறாருன்னு சொல்லும்போது அதற்காக என்னுடைய பொருளை எவ்வளவு வந்தாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன்னு கஷ்டப்பட்டு இதுக்கான முயற்சி இறங்கி இருக்கிற தம்பி சிவபிரபாகரன் அவர்கள் கூட எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. கந்தன் மன படக்குழுவினரை வாழ்த்துறை வழங்கிய மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அவருக்கு கந்தன் மலையின் நினைவு பரிசு வழங்குவார் பிரபாகரன் அவர்கள். மிக்க நன்றி. கந்தன் மலை திரைப்பட குழுவினரை வாழ்த்துறை வழங்க பாஜகவின் மாநில அமைப்பாளர் செல்வி தாமோதரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நல்ல சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயின் யார் என்று கேட்டார்கள் ஹீரோவை பார்த்து. எப்பொழுதும் எங்கள் அண்ணனுக்கு ஹீரோயினியாக எதிரில் இருக்கக்கூடிய அண்ணி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்ம போராளி ராஜா அண்ணன் வாழ்க்கையில் இதுவரை யாரிடத்திலும் நடித்தது கிடையாது. அவரை நடிக்க வைத்த டைரக்டர் வீரமுருகன்ஜி அவர்களுக்கு முதலில் நன்றி. ஏன்னா யதார்த்தத்தில் நடிப்பென்று தெரியாத உள்ளதை பட்டதுபடி சொல்லக்கூடியதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்றாலே முதலில் ஞாபகம் வருவது எங்களுடைய தர்ம போராளி ராஜா அண்ணன் மட்டும்தான். தமிழ்நாட்டில் நிறைய குரல்களுக்கு மக்கள் அடிமை. ராஜா அண்ணன் ஒரு விரலை நீட்டி பேசினாலே லட்சக்கணக்கான இந்து சொந்தங்களுக்கு எப்பொழுதும் அது ஒரு வீரமாகவே காட்சியளிக்கும். அப்பேற்பட்டவர் எந்த மலை என்றாலும் அது எங்கள் மலை என்று சொல்லிக் கொள்வதற்குன்னு ஒரு கூட்டம் சுத்துகிறது. அதில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவுடன் நடித்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு. அதை அருமையாக இந்த படத்தை வெளியிடுவதற்காகவும் இந்த படத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தாமரை டிவிக்கு முதலில் நன்றிகள். இங்கு வந்திருக்கக்கூடிய ஜனம் டிவியுடைய டைரக்டர், மதுரையின் மண்ணுக்கு சொந்தக்காரர் சீனிவாசன்ஜி அவர்களுக்கு முதலில் வணக்கங்கள். எங்களுடைய மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முதலில் நன்றிகள்.
பிரமிளா சம்பத் மேடம் அவர்களுக்கு நன்றிகள். ஏன் நான் நன்றி சொல்கிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நன்றி உடையதாக இருக்கும். அதனால்தான் நன்றிகள். யார் சொன்னாலும் முதலில் நன்றி சொல்லிதான் பேசுவோம். மீடியா ரங்கநாயகலு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் எப்பொழுதுமே பசித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய அருமை அண்ணன் சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், ஏற்கனவே டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார், அனிருத்துடன் பெரும் புகழை பெறக்கூடிய மியூசிக் டைரக்டராக முகேஷ்ஜி இருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சார்பாக ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்து தர்மத்திற்காகவே டைரக்டராக இருக்கக்கூடிய வீரமுருகன்ஜி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய மாநிலத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய சிவபிரபாகரன்ஜி தான் இதற்கு தயாரிப்பாளர். அவர் எப்பொழுதும் வீரமிக்கவர் என்பது, அவருக்கு யாரை பார்த்தாலும் மீசை வைத்து விடுவது என்பது அவருக்கு வாடிக்கை. அதனால ராஜாஜி அவர்களையும் அவர் பார்த்த உடனே மீசை வச்சு ராஜாஜியும் அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு உருவகப்படுத்தி விட்டார். ஏன்னா தயாரிப்பாளர் இல்லவா, அவருக்கு மீசை வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய சுமதிஜி அம்மா அவர்களுக்கும், பாரத மாதா மோகன்ஜி அவர்களுக்கும், மற்ற பேர்களை விட்டுவிட்டால் மன்னிக்கவும், அதற்கு நான் பொறுப்பில்லை. என் கண்ணில் அவ்வளோதான் தெரிஞ்சுது. விஷன் கோளற்படி பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்து தர்மத்தில் சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கு மன்னிக்கவும் நன்றிகள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மத்திற்குன்னு இப்போ படம் எடுக்கிறது, இன்னைக்கு இப்போதான் நம்ம கண்ணன்ஜி சொன்னார், பெப்சி சிவாஜி சொன்னார், காந்தாரா படத்தினுடைய வெற்றி போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் இந்து போராளி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தீ உலகம் முழுவதும் பரவி பல இந்து தர்மங்களுக்காக இந்துவுடைய இதிகாசங்கள், இந்துவுடைய புராணங்கள் என்று இந்துவுக்கு அவதாரத்தில் பிரச்சனையே கிடையாது. விநாயகர் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்திலே நவராத்திரி என்று 9 சக்திகளுக்கும் விழா எடுக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, 51 சக்தி பீடம் இருக்கக்கூடிய அற்புதமான மதம் என்பதும், 108 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய மதம் என்பதும், எது எடுத்தாலும் உலகம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உலகத்தில் நிறைய பேர் சொல்வார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நாங்கள் எல்லாம் பேசினால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். உங்களுக்காகவே எங்களுடைய அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் பேச சொல்லியிருக்கிறோம். அவர் சொன்னதையாவது கேட்டு திருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா திருமாவளவன் அண்ணனே பேசியிருக்கிறார். நாங்கள் சொன்னதான் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏதோ ஆர்எஸ்எஸ் என்றாலே இந்தியாவில் தான் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பார்க்கிறார்கள். மனிதன் உலகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிலாவில் போய் நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் சமயத்திலும் ஆர்எஸ்எஸ் தொண்டன் அங்கு ஒருத்தர் இருப்பார், உங்களை வரவேற்பார், உங்களுக்கு அவர் உதவி செய்வார் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கின்றேன். 100 ஆண்டு காலம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு இயக்கம், மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு இயக்கம், மக்கள் கஷ்டங்களில் மட்டும் துயர் கொள்ளக்கூடிய இயக்கம். இப்பொழுது கரூரில் விபத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தார்கள், ஸ்டிக்கர் ஒட்டி டிஸ்டிலரி அதாவது சலைன் பாட்டிலையும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் 1 மணி நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இருந்த ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட இயக்கத்தின் புண்பலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு திமிரு. அந்த திமிரு எதை கண்டும் அஞ்சாது. ரியல் லைஃப்ல நடித்தவர் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாரோ ராஜா அண்ணன்,
டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. அண்ணே கொஞ்சம் இப்படி கோமா பாருங்கன்னா அவர் அப்படிதான் பார்ப்பாரு. ஸோ அது போல நேச்சுரலாகவே நடித்து இதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு சிறந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருக்கு நம்மளுடைய அண்ணன் அவர்களுக்கு விருது கொடுப்பார்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் ராஜா அண்ணன் வெளியிடத்தில் கட்சிகளில் தான் சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் மாற்று கட்சியினர்களுக்கு கூட மல்லிகையாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ராஜா அண்ணனுடைய இந்த முயற்சி, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தாமரை டிவி மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும் இந்த பாடல்கள் உலகத்தில் இந்துக்களுக்கெல்லாம் சென்றடைவதற்கு எல்லா விதத்திலும் அனுகிரகம் ஆசியும் எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணன்மலை படக்குழுவினரை வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. கண்ணன்மலை படக்குழுவினரின் நினைவு பரிசாக செல்வி அவர்களுக்கு சூரிய நாராயணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். மிக்க நன்றி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பண்பு மாறாத பார்வை, இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி கண்ணனின் புகழை கந்தன் மழை திரைப்படத்தின் மூலம் உலகறிய செய்த தர்ம போராளி, கந்தன் மழையின் நாயகன், பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு எச் ராஜா அவர்களை சில மணித்துறைகள் வாழ்த்துரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற யதார்த்த ஜோதிடர், ரொம்ப யதார்த்தமாக பேசினாருங்க திரு செல்வி அவர்களே, ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்களே, உங்களுக்கு இந்த இடத்துல டாக்டர்ஸ் கூட எங்கிட்ட சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஸ்டண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பைபாஸ் தான் பண்ணணும். திரு கனல் கண்ணன் அவர்களே, திரையுலகத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்கெல்லாம் அரணாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு பெப்சி சிவா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களே, பிரேமலதா அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பற்றி அதனுடைய இயக்குனராக இருக்கின்ற திரு சூரிய நாராயணன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். தாமரை இன்ஃபோ மீடியாங்கிறது நம்ம குடும்ப சேனல், எல்லாரும் நம்ம குடும்பத்தினர். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணணுங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். அந்த தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட், தாமரை டிவி, அவன் ஏற்கனவே கிடுகு படத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு எனக்கு இப்பவும் புரியலை. காரணம், dissent is the essence of democracy. ஜனநாயகத்தில் கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம், இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை. ஆனால் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம் வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது, கருத்தே இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க நம்ம தமிழ் ஜனம் டிவியுடைய நிர்வாக தலைவர் சிஓவும் இங்கே வந்திருக்காங்க, சீனிவாசன்ஜி. அந்த மாதிரியா இன்னைக்கு எவ்வளவு நீங்க பார்க்க முடியும்?
மாற்று கருத்துன்னு சொன்னாலே விவாதத்துக்கு வராது. அதாவது இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும். எப்படி? பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும். ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி மாறணும். என்ன இழிந்த சிந்தனை! மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இன்னைக்கு கருத்து உருவாக்கம் நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு. நாம யாராவது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரியே எங்க ஊருக்காரரே அந்த மாதிரி பேசினவர் தான் கேட்போமா? அது என்ன பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பணும், பாரதத்தில் நேபாள் ஆகணும் பாரதம்? என்ன சிந்தனை இது? ஆகவே இன்னைக்கு மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும், மாற்று சிந்தனை, தேசிய சிந்தனை, தேசபக்தி சிந்தனையை நாம நிலைநிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர வேண்டும். மாறுவாங்க, ரொம்ப நாள் இருக்காது. ஆனா மாற்றம் சீக்கிரமா வரணும். we should work for accelerating it அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆகவே இது நாம தாமரை டிவி சேனலுடைய உருவாக்கம். இந்த கந்தன் மலை ஏற்கனவே நிலை மறந்தவன்னு ஒரு மலையாள படம் தமிழாக்கம் செய்யப்பட்டு எங்க இல்லை நம்ம ஈகா தியேட்டர்ல வச்ச ஃப்ளக்ஸ் என்னாச்சு? என்ன அராஜகம்! ஆகவே அந்த மாதிரியாக இருக்கின்ற எதிர்ப்புகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. பிகாஸ் dissent is the essence of democracy. அதனால இந்த படத்தில் ஏதோ என்னாலான இது ரோல் அதான் கேட்டாங்க, ஹீரோயின் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த படத்திலே அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, என்ன பண்றது? வேற அடுத்த படத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து. ஏன்னா ஏற்கனவே நாம திருப்பரங்குன்றம் விஷயம் விஸ்தாரமா போக விரும்பல. 1931 பிரிவி கவுன்சிலார் தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். அதை விவாதத்துக்கு யார் கொண்டு வந்தாலும் சட்ட விரோதமானது, நம்முடைய கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு விரோதமானது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கிறத இறுதி கோர்ட் என்ன? பிரிவி கவுன்சில். நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த பாராட்டுரையை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன், முடிவு செய்யலான்னு. நான் லா காலேஜில் படிக்கும்பொழுது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் படிக்கிறத அதனுடைய முதல்வராக இருந்த திரு சுந்தரராஜன் அவர்கள், அவர் இப்போவும் அண்ணா நகரில் குடியிருக்கார், இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கார். அவர் முதல் கிளாஸில் அந்த ஆண்டு மாணவர்களுக்கு சட்டத்தை பற்றிய அறிமுகம் செய்யும் விதமாக அவரோட ஃபர்ஸ்ட் அவர் அதில் அவர் சொன்னார், எதுக்கு நாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானதுன்னு ஏன் சொல்றோம்? நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் டன். இது என்னுடைய சட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது. நாம ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதின்னு சொல்றோம்னா, not because justice is rendered, but somewhere the dispute has to stop. வழக்கு என்பது எங்கோ ஒரு இடத்துல நிறுத்தப்பட வேண்டும். அதனால நாம் சொல்றோம். அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன? not because justice is rendered, but the dispute has to stop somewhere. அதுக்காக தான். ஆகவே நாம் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அதை தடுக்க நடக்கிற முயற்சியை இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இது கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு நினைக்கிறேன்னா, எந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அது கொடுத்து படமானது உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குங்கிறது அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆகவே
அது செய்யும் பொழுது அனைவரும் அந்த படத்திற்கு கருத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிடுகு இது கந்தன் மலை படம் உருவாக்கியிருக்கு அதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அரசியலில் மட்டும் நான் ராஜா அல்ல, திரைத்துறையிலும் ராஜாவாக நான் காலடி பதித்து விட்டேன் என்று நிரூபித்திருக்கிறார் தர்ம போராளி ராஜா அவர்கள். அவர்களுக்கு கந்தன்மலை திரைப்பட குழுவின் சார்பாக சூரிய நாராயணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். ஜனம் டிவி திரு ஸ்ரீனிவாசன்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்பவுமே வெற்றி அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு நெடுங்கால போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த வெற்றிக்கு ஒரு தனி ஆனந்தம் உண்டு. ஜனம் டிவி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்களை கௌரவிக்கிறார் திரு ஹெச் ராஜா அவர்கள். நெடுங்காலமாக ஆவலோடு காத்திருந்த இசை வெளியீடு நடைபெற உள்ளது. கந்தன்மலை திரைப்படத்தின் இசை தகடு வெளியீடு. இசை தகடினை வெளியிடுவது திரு பெப்சி சிவா அவர்கள். அவர்களிடமிருந்து தகடை பெற்றுக்கொள்கிறார் திரு ஷெல்வி தாமோதர் அவர்கள். பல போராட்டங்களை மீறி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அனைவரும் கரகோஷம் எழுப்பி பாராட்டலாம். சில விஷயங்களை காலம் கடத்தி கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் என்று முருகன் வரத்திற்கு இணங்க காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷத்தை கொடுத்த கந்தன்மலை திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்கள். வெற்றிகரமான இசை வெளியீடு நல்ல விதமாக நடைபெற்றது. இருப்பினும் நன்றி மறப்பது நன்றன்று என்பார்கள். அவ்வண்ணம் விழாவிற்கு நன்றி உரையாற்ற வருமாறு தாமரை டிவியின் தொகுப்பாளினி குமாரி தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரசிக பெருமக்கள் சிறிது மணித்துளிகள் அமைதி காக்குமாய் வேண்டுகொள்கிறோம். கந்தன்மலை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்த தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்களுக்கு தாமரை டிவியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கந்தன்மலை திரைப்பட விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பாஜகவின் கலை கலாச்சார பிரிவின் அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் பெப்சி சிவா அவர்களுக்கு தாமரை டிவியின் சார்பாக எங்களது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவின் ஆன்மீக கோயில் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் செல்வி தாமோதரன் அவர்களுக்கு தாமரை டிவியின் சார்பாக நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கந்தன்மலை இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்த இந்து முன்னணியின் கனல் கண்ணன் அவர்களுக்கு
தாமரை டிவி சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கந்தமலை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அழகான பொக்கிஷத்தை அளித்த சிவபிரபாகரன் அவர்களுக்கு தாமரை டிவியின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கந்தனின் புகழை உலகறிய செய்த இயக்குனர் வீரமுருகன் அவர்களுக்கு தாமரை டிவியின் சார்பாக எங்களது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கந்தமலை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்த பிரணிலா சம்பத் அவர்களுக்கும் சுமதி மேகவர்ணம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கந்தமலை இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து இவ்விழாவினை மிகச் சிறப்பாக அமைத்து அழகான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தாமரை டிவியின் இயக்குனர் சூரிய நாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு வருகை புரிந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களது தாமரை டிவியின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தாமரை டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.